ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இப்பவுமே இந்த பெரிய பெரிய டிரெக்டர்ஸ்ன்னு வரும்போது ஸோ அவங்களுடைய மகன் ஸோ இது பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் அது காலங்காலமாக நடந்து வருது. இப்போ நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதே லைக்காவோட பேனர். அதனால தான் இந்த கேள்விக்கு லைக்காவோட பேனரில் வந்து மிஸ்டர் விஜய் அவரோட பையன் வந்து டைரக்ஷன் இது பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு பக்கம் ஆஹா சூப்பர் அதெல்லாம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் விஜயோட பையன் அதனால தானே ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருச்சு, ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தானே, இந்த மாதிரி நிறைய விதமான பேச்சுக்களும் அடிபடுது. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்குனராக ஆகி அவர் வின் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷர் படம் சைன் பண்ண உடனே வந்துருச்சு. ஸோ இது எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டார் கிட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த ஒரு வாசல் ஈஸியாக திறந்தாலும் அது ஒரு தனி ஒரு ப்ரெஷர் போயிட்டே தான் இருக்கும் சார். ஏன்னா இப்போ உங்கள் மகனுக்கும் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்தி சார் கூட அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவரும் அது சொல்லியிருந்தார். எனக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது எல்லா பக்கத்துலேருந்து என்னை அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாதை எப்படி போகிறதுனேன்னு தெரியலன்ற மாதிரி அது ஒரு தனி ஒரு ப்ரெஷர் தான் அது ஸ்டார் கிட்டாக இருக்குது. மிகப்பெரிய ப்ரெஷர், மிகப்பெரிய ப்ரெஷர். ஆனால் அவர் என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டார். அவர் பண்ணிவிட்டு அவருடைய என்னன்றதை அவர் காட்டிட்டார். ஸோ இந்த ரூட்டில் நம்ம போனால் நமக்கு இது நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது வர அசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படி தான் வராங்க. வர அசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் வராங்க. நாங்களாம் முதல்ல கையெழுத்து நல்லா இருக்கான்னு கேட்டு தான் சார் இப்போலாம் ஷார்ட் ஃபிலிமை காட்டி அவங்க டேலண்ட் என்னன்னு தெரியுது. இப்படி நம்ம திங்க் பண்ணலையான்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி நானே நிறைய படம் பார்ப்பேன். சில பேர் எனக்கு அனுப்பும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இப்போ வந்துடுச்சு. இந்த மாதிரி யார் வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்திருக்காரு விஜய் சன்னு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவருக்குள்ளே ஒரு பிளான் இருக்கும், அவருக்குள்ளே ஒரு கனவு இருக்கும். எல்லாருமே வரும்பொழுது என்ன, இப்போ நான்லாம் வந்து படம் ஆரம்பிக்கும்போது நானும் பாரதியும் வந்து ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஃபஸ்ட்டு படத்துக்கு. அந்த 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் விஜய் சன்னுக்கு ஒரு ப்ளஸ் இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஒருவேளை அப்பாவே டேட் கொடுக்கலாம், அது ஒன்று இருக்கலாம். விஜய் சன்ன்றதால அஜித்தும் டேட் கொடுக்கலாம், யார் வேண்டா தரலாம். ஏன்னா இட் இஸ் எல்லாருக்குமே ஒரு இது இருக்குல்ல, நம்ம பையன். இப்போ விஜய் வந்து ஆக்டராக வரும்பொழுது சந்திரசேகர் சார் வந்து எங்ககிட்டலாம் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள்லாம் என்ன நினச்சோன்னா, நம்மளாம் விஜய் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சோம் அந்த டைமில். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அவரோட பையனுக்கு நம்ம பண்ணலாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் அதுக்குண்டான எஜுகேட் போய் அது படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த அப்பா பேருன்றது விசிட்டிங் கார்டு தான். அந்த விசிட்டிங் கார்டுன்ற அடையாளத்தை வச்சுட்டு உள்ளே போகலாம். ஆனால் உழைப்புன்றது அவர் இருந்தால் தான் அந்த வெற்றின்னு வரும். ஏன்னா இப்போ நம்ம பாஸ்போர்ட் ஃபோட்டோ கொடுத்தோ இல்லை ஒரு இன்டர்வியூவில் உட்காந்தோ நம்ம சினிமாவில் ஜெயிக்க முடியாது. நம்ம அப்பா பேரை சொல்லி சினிமாவில் ஜெயிக்க முடியாது. யாருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியாது. அப்படி பார்த்தா பாரதி ராஜா சார் வந்து எத்தனை பேரை கொண்டு வந்தார் சினிமாவுக்கு. இவங்களெல்லாம் ஒரு சாதாரண கல் கூட அவர் வந்து ஒரு சிலையாக்கிடுவார். அவரோட சன்னை அவரால் வந்து பண்ண முடியலன்னமோ அந்த பயம் அவர்கிட்ட போயிடுதில்ல. இப்போ எனக்கு இருக்கிற பயம் மாதிரி என் பையன் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பயமாக அந்த ஒரு பயம் இருக்கல, அது கூட இதாகும். நம்மக்கிட்ட கிடையாது, எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. இதுக்கு வரணுன்னா வந்தாகணும். சரி நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்களா சார் எப்பா சார்? இப்போ அந்த ஏன்னா இப்போ வெளியில் சொல்லும் போது கூட யார் இது சக்தி வாசு சார், இப்போ எப்பயாச்சும் உங்கள் பையனுக்கும் உங்களுக்கு அந்த உரையாடல் நடந்திருக்கா? என்னோட நிழலில் வந்து நீ வேண்டாம், இல்லை என்னுடைய படங்கள்லையும் அந்த மாதிரி வேண்டாம், நீ தனியாக போயிடு அப்படின்னா அவரும் சொல்லியிருக்காரா சார்? அப்பா எங்கே போனாலும் வந்து உங்களோட அந்த ஒரு பெரிய நிழல் கீழே என்ன வச்சிடறாங்கப்பா, நான் தனியாக போனோம்ப்பா, அந்த ஒரு உரையாடல் நடந்திருக்கும். அது நிறைய நடந்திருக்கு. அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி இந்த மரத்துலேருந்து காய் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மரத்துலேருந்து இப்படி வந்துகிட்டே இருக்குது, அது என்ன பண்ண முடியும் என்னால்? அப்படி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நான் வந்து இருந்தால் கூட அந்த மரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுலேருந்து நான் அவருடைய மைண்ட் அதுதான், அதிலேருந்து நான் வெளியே வரணும், அதிலேருந்து நான் வெளியே வந்து நான் அதிலேருந்து என்னை தனியாக ப்ரூவ் பண்ணி நான் யாருன்னு நான் காட்டணும் அப்படின்னு அவர் என்கிட்டே நிறைய சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வந்து ஒரு பிரபுக்கு நான் கிடச்சேன், சத்யராஜ் சாருக்கு நான் என்ன மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணி ஒன்ன மாதிரி டைரக்டர் கிடைச்சாங்க, ரஜினி சாருக்கு பாலச்சந்தர் சார் மாதிரி எத்தனையோ டைரக்டர்ஸ் கிடைத்தாங்க. உனக்குன்னு ஒரு டைரக்டர் கண்டிப்பாக வருவான், உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ அதுக்காக போராட, அதுக்காக உழைச்சிட்ருக்கு, ஆனால் தளராத. எனக்கு அதிலலாம் வந்து விக்ரம்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் சாதாரண கஷ்டம் கிடையாது. இவர் என் சன்னுன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறது, விக்ரமுக்கெல்லாம் யாருமே இல்லையே. எவ்வளோ பெரிய எவ்வளோ கஷ்டப்பட்டால் யாருக்கெல்லாம் டப் பண்ணியிருக்கார். அங்கேருந்து வெளியே வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக இன்றைக்கி தனியாக வேறு ஒரு இன்றைக்கி கமல் சாரோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான கெட்டப்ஸு வித்தியாசமான கேரக்டரும் பண்ணக்கூடிய அளவு இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை சார் அவர் வருவாய் என்ன சார் ஆச்சு, அவர் ஏன் சார் படம் பண்ண
அவங்க நினைப்பேன் நம்மளே பணம் பண்ணல போல. உங்களுக்கு ஒரு வருத்தமா அவர் இந்த பிக் பாஸ் போனது ஒரு வருத்தமா உங்களுக்கு? அவரால் பெரிய வருத்தம், பெரிய வருத்தம். நான் டிஸ்கஷனில் இருக்கேன். டிஸ்கஷனில் இருக்கும்போது வந்து சொல்கிறேன் நான் போகிறேன். ஏன்னா எனக்கு கன்னடா பிக் பாஸ் தெரியும். அப்போ கன்னடா வந்துடுச்சு, ஹிந்தி வந்துடுச்சு. இவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வேண்டான்றேன். என் ஸ்டீச்சர்லாம் உட்காந்துருக்காங்க, வேண்டான்றேன். இவர் வந்து இல்லை நான் கமிட் ஆகிட்டேன், நான் போகிறேன் அப்படின்ற போது தடுக்கிறதா இல்லை இனிமேல் தடுக்க முடியாது. அவருக்கு இப்போ சைன் பண்ணிட்டேன்றார். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவருக்கு அது தெரியல. அது ஒரு பெரிய மாற்றம். அவர் நெகட்டிவான ஒரு ஷேட் கொடுத்த மாதிரி எப்படி வேணால் கொடுக்கலாம். ஏன்னா 24 ஹவர்ஸில் அது அந்த தூங்குற நேரத்தில் வந்து ஒருத்தரை வந்து இப்படி தான் கொண்டு போனோன்னா அப்படி அவரை கொண்டு போகலாம், ஒருத்தரை நல்லா கொண்டு போனான்னா கொண்டு போகலாம். அது ஏதோ தெர் வாஸ் சம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்தான். ஒரு ரூமில் உட்காந்து அவன் பார்த்த உடனே தான் அவனுக்கே பயம் தெரிஞ்சு போச்சா, ஐயோ இப்படியெல்லாம் வந்துச்சா, இப்படியெல்லாம் நான் இருந்திருக்கேன்னா, இப்படி தான் என்னை காமிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு அது அந்த அந்த சிக்னஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு 2 years ஆச்சு. சந்திரமுகியோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னஸில் ஒன்று வந்து வித்யாசாகரோடைய மியூசிக். ஒவ்வொரு பாடல்களும் வந்து பயங்கர தேவுடா ஆரம்பிச்சு ராரா வந்து ஒரு தெலுங்கு பாட்டை மனப்பாடமாக தமிழ் மக்களை பாட வச்ச ஒரு பெருமை உங்களை சேரும்னா அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ ரொம்ப ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பேர் போடுறத இருக்கட்டும், அந்த வீணையோட டன்னு ஆரம்பிக்கிச்சு, அந்த சந்திரமுகியோட பேர் போடும்போது வரும்போது அவ்வளோ அழகாக ஞாபகம் இருக்குது. இப்போ டக்குன்னு இப்போ மரகதமணி அவர்கள் போடும்போது இஸ் அ வெரி லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் ஹூ ஆன் த ஆஸ்காரோ. பட் இருந்தாலும் வித்யாசாகர் தாண்டி மரகதமணியே. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படம் ஆக்சுவலாக வேறு ஒருத்தங்க எடுக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணோம். வேறு ஒரு ப்ரொடியூசர் தான் எடுக்கிறதா இருந்தது. இப்போ வித்யாசாகர்கிட்ட நானே போய் பேசிட்டேன். அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட பேசிவிட்டு அவரோட இது பண்ணிட்டேன். ஆனால் லைக்கா அப்படின்ற பேனர் உள்ளே வந்தோடனே லைக்காவில் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, பிகாஸ் அவங்க வந்து கண்டினியூஸாக படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க, படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ RRR லேட்டஸ்ட் பிக்கஸ்ட், அப்போ வந்து அவனுக்கு ஆஸ்கர் கிடையாது. அதுக்கு முன்னாடி பாகுபலி 1 பாகுபலி 2 அது மாதிரிலாம் ஈகா இந்த படம்லாம் வந்திருக்கு. ஸோ ஒரு கிளாசிக்கலாக அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். ஏன்னா பாகுபலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டச் இருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி காட்டும் பொழுது நம்ம மியூசிக் இது பண்ணால் எப்படி இருக்கணும் என்கிட்ட லைக்காவில் தான் கேட்டேன். ஸோ நம்ம வந்து வேறு யாருன்னா பேர் சொல்லியிருந்தால் நம்ம வந்து கிடையாது, என்னால் முடியாது. பட் இவர் பேர் சொல்லும்போது இவரால் அவங்க அது விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. எனக்கு அவரை பிடிச்ச வச்சுட்டாரு தான். சரி ஓகே அப்படின்னு. இதே கேள்வி என்ன முதல்ல கேட்டது வேறு யாரும் கிடையாது, கீரவாணி தான் கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, ஏன் வித்யாசாகர் இல்லை அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு இல்லை இவர்கிட்ட போகும்போது கீரவாணிக்கிட்ட போகும்போது. ஓகே சார். அந்த தலைவி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழ் ஆள் யாராச்சும் நடிக்க வச்சிருக்கலாமே, ஜெயலலிதா அவங்க அம்மாவோட கதாபாத்திரம்னும் போது எதுக்காக கங்கனா அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃபேஸாக இருக்கும், அவங்க சூட்டே ஆக மாட்டாங்கன்னாங்க. பட் ட்ரூலி படமாக பார்க்கும்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் யாரோன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே ஒன்றி போய் அந்த கடைசியாக அவங்க அந்த ஒயிட் சாரி போட்டு வரும்போதெல்லாம் நம்மளே நம்ப வச்சுறாங்க, ஓகே இவங்க இப்படி ஜெயலலிதா மாதிரி தான் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் சந்திரமுகி 2 அனௌன்ஸ் பண்ணும்போது இதே கேள்வி இருந்துச்சு, கங்கனா செட் ஆவாங்களா இந்த மாதிரின்னு. ஸோ உங்களுக்கு அந்த கேள்வி எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம ஆடியன்ஸ் இதை ஏற்றுப்பாங்க பண்ணுற அந்த நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? எனக்கு கங்கனாவுடைய அவங்களா விருப்பப்பட்டு வந்தது தான். இது வந்து நான் கங்கனாவை கேட்கல. கங்கனாவே இந்த படம் நான் பண்ணுறேன்னு நான் வேறு கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கதை ஷி செலக்டட் அண்ட் ஷி வாண்டட் டு நோ வாட் இஸ் சந்திரமுகி அண்ட் ஹூ இஸ் டூயிங் சந்திரமுகி. அப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டை தான் நான் கேட்டுட்ருக்கேன். நம்ம ஆர்டிஸ்ட் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பேசி ஒருத்தர் கூட நான் கதை லைன் கூட சொல்லலை யாருக்கிட்டையுமே. அன்டில் அவங்கக்கிட்ட நான் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சம்மதிச்சா நான் போய் சொல்லலான் இருந்தேன். அதனால் அப்படி தான் தவிர இங்கே நம்ம ஆர்டிஸ்ட் போடக்கூடாதுன்னு இல்லை. ஸோ கண்டிப்பாக டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங்னு சொல்லுவாங்களே, அதனால் காலம் எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுக்கும். அண்ட் அதே போல் 40 வருஷங்களுக்கு மேலே வந்து எங்களை நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ பிவாசு சாரோட படங்கள் வந்து பிஞ்ச் வாட்சிங் எத்தனை வாட்டி போட்டாலும் டிவிலையும் சரி தனியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இப்போ இருக்க நிகழ்கால டைரக்டர்ஸுக்கு கமர்ஷியலாக ஆட்டான குழம்புறவங்களுக்கு உங்களுடைய படங்கள் வந்து அது ஒரு தனி எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி படம் எடுத்தால் காலத்துக்கும் நிற்கணும். ஸோ சந்திரமுகி 2வும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெறுன்றதுலேருந்து ஒரு சந்தேகம் உங்களுக்கு நேரத்துக்கு மிகப்பெரிய தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.